ஜெகதீஸ்வர திருத்தல மகாத்மியம் 4ஆம் அத்தியாயம். சோழ மன்னர்களின் பெருமை. சூத முனிவர் கூறுகிறார், சிவகணத்தில் இருப்பவர்களை எம்பெருமான் பூ உலகில் பிறக்கச் செய்தார். இவர்கள் பூ உலகில் பிறந்து தம் தலைவனான சிவபெருமானிடத்தில் பேரன்பு கொண்டு வாழ்ந்தனர். இவர்களை சோழர்கள் என்று மக்கள் அழைத்தனர். இவர்கள் போரில் எதிரிகளை வென்று புகழ் பெற்றனர். சிவனடியார்களை வணங்கி துதிப்பவர். வேதியர்களும் அடியார்களும் பல தானங்களை செய்பவர். சோழ மண்டலம் முழுவதும் பல சிவாலயங்களை எழுப்பியவர்கள். ஸ்வயம்பூ ஸ்தலங்களில் உள்ள ஆலயங்களை ஜீர்ணோத்தாரணம் செய்தவர்கள். புண்ணிய நதிகளின் கரைகளிலும் தனிப்பட்ட ஸ்தலங்களிலும் தனியாகவும் பிற வகையாலும் பல பிரகாரங்களுடனும் தனியாகவும் கோபுரங்களுடனும் பற்பல ஆலயங்களை எழுப்பினர். மேலும் பல தீர்த்தங்களையும் தடாகங்களையும் எடுப்பித்தவர்கள். பிராமணர்களுக்கு அக்ரஹாரங்களை ஏற்படுத்தினார்கள். பல இடங்களில் அன்னச்சத்திரங்களையும் மடங்களையும் எழுப்பினார்கள். சாலைகளின் ஓரங்களில் பல மரங்களை பயிரிட்டனர். வழி செல்வோர் ஓய்வெடுக்க பல மண்டபங்களை கட்டினார்கள். வழி செல்வோர்கள் தாகத்தினால் வருந்தாமல் இருக்கும் பொருட்டு பானகம், நீர்மோர், தண்ணீர் ஆகியவை வழங்கும் தண்ணீர் பந்தல்களை அமைத்தார்கள். நதிகளில் நீராட வசதியாக இருக்கும் பொருட்டு கருங்கற்கள் கொண்டு படித்துறைகளை கட்டினார்கள். நதிகளின் இரு மருங்கிலும் பல இடங்களில் புஷ்ப மண்டபங்களை அமைத்தார்கள். பாசன வசதிக்காக பல ஏரிகளையும் நீர் தேக்கங்களையும் பொய்கைகளையும் உருவாக்கினார்கள். பெரும் பெரும் மண்டபங்களை அமைத்தார்கள். வெற்றியால் கிடைத்த பொருள்களை சிவாலயங்களுக்கு அர்ப்பணித்தார்கள். 4 பகுதியை வரியாக பெற்று படைகள், வேலையாட்கள் போன்றவர்களுக்கு செலவு செய்து பின் இதர நிர்வாக செலவுகளையும் செய்தனர். வெல்லம், சுண்ணாம்பு, செங்கல் போன்ற பொருட்களை வரிகளாக வசூலித்தனர். மக்களை காத்தனர். குற்றம் செய்பவர்களை தண்டித்தனர். நீதியை நன்கு அறிந்து நெறியுடன் அரசாண்டனர். காமம், கோபம் முதலியவற்றை அடக்கியவர்களாக வாழ்ந்தனர். தயை, தாட்சண்யம் மிக்கவர்களாகவும் ஏழை எளியவர்களையும் குடும்ப தலைவன் அற்றவர்களையும் குருடர் போன்ற அங்கஹீனம் உடையவர்களையும் காத்தனர். ஆலயங்களுக்காக பல இறை பலி நிலங்களை அளித்தனர். 16 வகையான தானங்களை 16 முறை தானமாக செய்தவர்கள். சந்தனம், தாம்பூலம் முதலிய போக பொருள்களை அனுபவித்து கொண்டு குளிர்ச்சி பொருந்திய இடங்களில் வசிப்பவர்கள். இரவு நேரங்களில் ரதங்களில் ஏறி சென்று எளியவர்களை காப்பவர்கள். காசி முதல் சேது வரையில் மக்கள் நடக்கும் பாதைகளில் வழிப்பறி, கொள்ளை முதலியவை நடைபெறாவண்ண ஆட்சி செய்பவர்கள். சிறிய படைகளே தம்மிடம் இருந்த போதும் சிவ பக்தியால் எதிரிகளுடன் போர் செய்து வெற்றி பெறுபவர்கள். இவ்வளவு பெருமையுடன் கல்ப காலம் தொடங்கி பல்லாயிரக்கணக்கான ஆண்டு காலமாக ஆட்சி செய்கின்றனர். இந்த சோழ மண்டலத்தை ஆண்ட சோழ மன்னர் ஒவ்வொருவரின் சரித்திரங்களையும் உங்களுக்கு கூறுகிறேன், கேட்பீராக என்று சூத முனிவர் ஏனைய முனிவர்களுக்கு கூறலுற்றார். 4ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.